பில்லு வாங்கல பேசுறல பில்லு வாங்க மாட்டீங்களா? கேட்டு எலெக்ஷன்ல செக் பண்ணுவாங்க, பில்லு வேணும்னு கேட்க மாட்டீங்களா? ஏன் கேட்டு வாங்கல? கேட்டவங்க என்ன கேட்டேன், இதுக்கு பில்லு இருக்கான்னு கேட்டேன் உங்கள்ட்ட. நான் வேற ஏதாவது கேட்டேனா? சாலையில் அதிரடி காட்டிய பறக்கும் படையினர். சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட 20 கிராம் தங்க நகை உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்டதால் அதிகாரியிடம் ஒப்படைப்பு. கல்யாணத்துக்காக வாங்கின நகை சார், எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு கேட்டதுக்கு அதிகாரிகள் கொடுத்த ட்விஸ்ட். பொண்ணு புள்ளியோட பாரு, நாங்க மறுத்து இந்த வேலை ஒரே நிமிஷம் நாங்க வந்து அலைய முடியாது எதுக்குமே சார். கல்யாணத்து பிசில் சார், நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சேலம் மாவட்டம் அயோத்திப்பட்டினம் அடுத்து இருக்கக்கூடிய குப்பனூர் அப்படின்ற இந்த இடத்துல சோதனை சாவடியில மேரி ஷாலினி அப்படிங்கிறவங்களோட தலைமையில தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருந்திருக்காங்க. ஏற்காடு மாரமங்கலம் பஞ்சாயத்து குட்டமத்திக்காடு பகுதியை சேர்ந்த அருணாச்சலம் அப்படிங்கிற இவங்களும் அவருடைய மனைவி வெள்ளச்சி அப்படிங்கிறவங்களும் மகள் சௌமியா மணமகன் தினேஷ்குமார் இவங்க எல்லாருமே சேர்ந்து கார்ல பயணம் செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு வர 20ஆம் தேதி திருமணம் நடக்க இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதனால செயின், நகை, மோதிரம் இப்படின்னு பல நகைகளை கொண்டு போயிருந்திருக்காங்க. 20 கிராம் தங்க நகையானது கொண்டு செல்லப்பட்ட நிலையில பறிமுதல் செஞ்சதுல இதோட மதிப்பு 2,85,000 அப்படின்னு சொல்லப்படுது. பறிமுதல் செஞ்சு ஏற்காடு சட்டமன்ற தொகுதி உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நாகலட்சுமி கிட்ட இந்த நகைகளை ஒப்படைச்சிருக்காங்க. திருமணத்துக்காக வாங்கி வந்த நகையை பறிமுதல் செஞ்சது இரு குடும்பத்தார் மத்தியிலுமே சோகத்தை ஏற்படுத்தினது மட்டும் இல்லாம உரிய ஆவணம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நகையை எடுத்துட்டு போகுமாறு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க.